பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் நம்முடன் இணையவுள்ளார் செய்தியாளர் வினோத். அவருடன் பேசுவோம். வினோத், தற்போது எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? மேலும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை பகுதி நேர ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பணி நிரந்தரம் செய்யக்கோரிதான் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தற்போது வரை பணி நிரந்தரம் இல்லாமல் தவித்து வரக்கூடிய சூழல் தான் நீடித்து கொண்டு வருகிறது. குறிப்பாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 181 நிறைவேற்ற கோரிதான் பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ அலுவலகத்தின் முன்பாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் சாலை. இந்த சாலை முழுவதுமே பகுதி நேர ஆசிரியர்கள் 2,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர தற்பொழுது போராட்டம். இவர்களின் ஒற்றை கோரிக்கையாக இருப்பது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 181 நிறைவேற்ற கோரிதான் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தற்போது வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2021 தேர்தலின் போது திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான் நிறைவேற்ற கோரிதான் நாங்கள் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார்களும் குவிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் கையில் 181 நிறைவேற்ற கோரி அந்த பதாகையை பிடித்தபடிதான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பகுதி நேர ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னவென்று நாம் கேட்கலாம். சார் வணக்கம், உங்களோட கோரிக்கை என்ன சார்? வணக்கம் சார். தமிழ்நாடு அரசில் கடந்த 2012 மார்ச் மாதம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அதிமுக ஆட்சியில் 16,549 பகுதி நேர ஆசிரியர்களாக 8 பாடப்பிரிவுகளில் 6/7க்கு பணியமர்த்தப்பட்டோம். அப்பொழுது அரசாணையின் 177 குறிப்பிட்டுள்ளது என்னவென்று கேட்டால், வாரத்திற்கு 3 அரை நாட்கள் தான் பணி, மே மாதம் ஊதியம் கிடையாது. அப்படிங்கிறது கூட அந்த ஜியோவில் குறிப்பில்லை. ஆனால் மே மாதம் கடந்த 14 ஆண்டுகளாக மே மாதம் ஊதியம் கிடையாது. மாதத்திற்கு 6 நாட்கள் தான் பணி, வேறு எந்த பணிகளுக்கும் செல்ல முடியவில்லை. அப்பொழுது 5,000 தொகுப்பூதியமாக கொடுத்தார்கள். தற்பொழுது போராட்டங்களை நடத்திய வாயிலாக சிறு சிறு ஊதிய உயர்வு கொடுத்து இப்பொழுது மாதத்திற்கு வெறும் 12,500 மட்டும்தான் கொடுத்துள்ளார்கள். இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் ஒரு குடும்பத்திற்கு 12,500 வாங்கி கொண்டு மனைவி, வயதான பெற்றோர்கள் அவர்களுடைய சாப்பாட்டு செலவு, அடிப்படை செலவு, மருத்துவ செலவெல்லாம் தாட்ட முடியுமா என்பதை இந்த ஆட்சியாளர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கல்வித்துறை உயரதிகாரிகள் நினைத்து பார்க்க வேண்டாமா? 15 ஆண்டுகளாக அணுவாக செத்து கொண்டு இருக்கிறோம். வாழ்வதற்கு வழி இல்லை. கிட்டத்தட்ட இப்பொழுது சுமார் 5,000 ஆசிரியர்கள் பல்வேறு சூழ்நிலையினாலே வியாதிப்பட்டு அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியாமலேயும் நோய்வாய்ப்பட்டும் அவர்களாக தன் உயிரை மாய்த்து கொண்டும் சில பேர் பணியை விட்டு விலகியும் பணியிலிருந்து ஓய்வு பெற்றும் கிட்டத்தட்ட சுமார் சென்று விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இறந்த ஆசிரியர்கள் குடும்பத்திற்கு ₹1 கூட இந்த அரசு கொடுக்கவில்லை. அந்த குடும்பங்கள் எல்லாம் குழந்தைகளை வைத்துக்கொண்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த அரசு எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. தொடர்ந்து நாங்கள் இப்படி 15 ஆண்டுகளாக போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் கலைஞர் ஐயா, முத்தமிழ் கலைஞர் டாக்டர் ஐயா 2016 தேர்தல் அறிக்கையில் எண் 192, 193 கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறினார்கள். 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் இதே வாக்குறுதியை கொடுத்தார்கள். முதல்வர் அவர்கள் பொது வழியில் சொல்லிவிட்டு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு எங்களிடமெல்லாம் வாக்குகளை வாங்கிவிட்டு ஆட்சி அரியணையில் அமர்ந்து விட்டு இந்த ஆட்சி முடிகின்ற 5 ஆண்டு காலத்தில் கூட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற எங்கள் உயிர்மூச்சான ஒற்றை கோரிக்கையான நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி 181 எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக போர்க்கால அடிப்படையில்
அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று இப்பொழுது எங்கள் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்கள் ஒட்டுமொத்தமாக 10 ஆசிரியர் சங்கங்களை ஒருங்கிணைத்து சங்கங்களின் கூட்டு இயக்கம் என்ற இப்பொழுது தொடர் போராட்டமாக டிபி வளாகத்தை முற்றுகையிடுகிறோம் என்று தொடர் போராட்டம் மாநில தழுவிய தொடர் போராட்டம் இன்றிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னபடி, நீங்கள் குறிப்பிட்டபடி அரசாணை வெளியிட்டால் மட்டும்தான் இந்த போராட்ட களத்தை விட்டு வெளியில் செல்வோம். அதை விட்டு ஒரு ஆசிரியர் கூட சென்னை விட்டு அகலமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் நீங்கள் எங்களுக்கு அந்த அரசாணை நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு விரல் புரட்சியை ஏற்படுத்துவோம். நீங்கள் எங்களுக்கு செய்யவில்லை என்றால் உங்கள் ஆட்சிக்கு, உங்கள் கட்சிக்கு மாற்று சிந்தனையில், வேறு சிந்தனையில் ஓட்டு போடுவதற்கோ நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் எச்சரிக்கையாக கூட்டு இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இவர்கள் தற்போது தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் மாற்று சிந்தனை உள்ள கட்சிக்கு வாக்களிக்க கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நம்மோட ஒரு பகுதி நேர ஆசிரியர் இறந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துமே நிறைவேற்றலை, இதை எப்படி பாக்குறீங்க? 2012 போஸ்டிங் போட்டாங்க. 2012லேருந்து 14 வருஷமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது இப்போ நான் சென்னையில் 12,500 ரூபா வச்சுன்னு குடும்பம் பண்ண முடியுமா? வாடகை 10,000 ரூபா ஆகுது. அப்போது இப்போ இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது யாருன்னா அரசாங்கம் தான். 2012 போஸ்டிங் போடும்பொழுதும் நிதி இல்லைன்னாங்க. அடுத்த ஆட்சி வந்தாங்க, அப்பயும் நிதி இல்லைன்னாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்தாங்க, 3 ஆட்சியாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிதி இல்லைன்னா அப்போ நாங்கள் குடும்பத்தை ஓட்டுறது எப்படி ஓட்ட முடியுன்ற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அதனால் நம்ம 2016 கலைஞரும் கொடுத்துருக்காரு. 181 தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் அது வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். வாழ்வா சாவான்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இப்பயும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் உயிரோடு இருக்கிறதுலே பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், இந்த முடிவெடுக்கக்கூடிய அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க புள்ள இந்த மாதிரி ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு 12,500 சம்பளம்னா அவங்க ஒத்துப்பாங்களா? ஒரு பகுதி நேர ஆசிரியராக, ஒரு பெண் ஆசிரியராக பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த முதல்வர் ஐயா சொன்ன கோரிக்கையை தான் நாங்கள் கேட்குறோம். இல்லாததெல்லாம் இங்கே கேட்கல. நீங்கள் சொன்னதையும் சொல்லாததையும் செய்வேன்னு சொன்ன முதல்வர் ஐயாவுக்கு நாங்கள் பெண்களாகிய நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது தெரியும். குழந்தை குட்டிங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆஃப் டே 3 அரை நாள் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எந்த வேலைக்கு, இந்த வேலைக்கு போயிட்டு மறு வேலைக்கு இருந்துட்டு நிறைய பகுதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கைவிடப்பட்டவங்க இதுல எங்களை மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நீங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு நாங்க இருக்கிறோம். 181 நீங்க சொன்ன வாக்குறுதியை ஐயா நிறைவேற்றணும். ஓகே, தேங்க்யூ. உடனடியாக பணி நிரந்தரம் என்பது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.